வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானவே பார்ப்போம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு வாங்கி தரும். அதே மாதிரி தாயாருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஆனால் இப்போ ராகு பகவான் 4வது இடத்துக்கு வந்திருக்காரு. அது நல்லதில்லை. ஏன் அப்படின்னா ராகு பகவான் 4வது இடத்துல இருந்தால் நமக்கு வறுமையை கொடுத்துரும். வறுமை என்ன தெரியுதா? காசு பணம் கரெக்டாக வராது, வருமானம் வராது. அப்போ வருமானம் வர்ற வழிகளை அது தடுக்க பார்க்கும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது உருவாக பார்க்கும். அப்போ அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். என்ன பண்ணுனா இந்த பண கஷ்டத்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிரகம் இப்போ தான் வந்திருக்கு. அது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ 1.5 வருஷத்துக்கு அந்த பண கஷ்டம் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அப்போ யாருக்கெல்லாம் பண கஷ்டம் வர்ற மாதிரி தெரியுதோ அல்லது வந்துருச்சோ அவங்க அதை சரி பண்ணுறதுக்குடைய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி இனிமேல் கூட்டு குடும்பத்திலலாம் இருக்க முடியாது. கூட்டு குடும்பத்தில் இருக்க விடாது. ஏன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வர்ற கிரகம். அதனால் சண்டை சச்சரவு ஏதாவது வருதுன்னு தெரிஞ்சால் தயவுசெய்து தனி கொடுத்துரும் போயிருங்க. வேறு வழியே இல்லை. அப்படி போனீங்கன்னா தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஆடு மாடு நாய் கோழி பூனை இந்த மாதிரி பிராணிகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது இனிமேல். அதெல்லாம் உங்கள் கையை விட்டு போயிடும். அதுக்கு நல்ல நேரம் இருந்தால் கையை விட்டு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆடு மாடு நாய் கோழி பூனைக்கு ஆயுளுக்கே ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதே மாதிரி இப்போ ஒரு சிலரெல்லாம் இந்த பால் மாடெல்லாம் வச்சு பால் கறந்தெல்லாம் பழச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாடுனால பலன்கள் குறையும். அதே மாதிரி மாடு சரியாக செனப்பிடிக்காது அல்லது மாடுகளுக்கு ஏதாவது நோய் நொடியெல்லாம் கூட வந்துடும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும். அதோட ஏதாவது ஒரு சொத்து பொருளை நம்ம கொடுக்கணுன்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு சொத்தை நம்ம கொடுக்குற மாதிரி வரலாம், பார்த்துக்குங்க. சொத்தை எப்போ கொடுப்போம்? நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் தானே கொடுப்போம், சொத்தையோ பொருளையோ. அப்படி ஒரு இது இருக்குது. அப்போ எதையோ ஒரு சொத்தை கொடுக்கணும், பொருள் கொடுக்கணுன்னு இருக்குது. அப்போ நகை நட்டுகள் இருந்தால் அதை கூட கொண்டு போய் அடமானம் வைப்போம். அல்லது ஏதாவது ஏற்கனவே சொத்து வாங்கி வச்சுருந்தோம்னா அதை அந்த சொத்தை கூட அடமானம் வைக்கணும்னு நினைப்போம், விற்கணும்னு நினைப்போம். அல்லது ஒத்திகித்தி வாங்கி வச்சுருந்தோம்னா மறுபடியும் திருப்பிடுவாங்க அவங்க. குத்தகைக்கு வாங்கியிருந்தாலும் அதை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கும். அதே மாதிரி தாயார் கூட பகை, தாயாருக்கு அல்லது உடல்நல கோளாறு அப்படிங்கிறதும் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ராகு 4ல் இருக்கிற போது, சரிங்களா? அதே மாதிரி ராகு 4ல் இருக்கிற போது நம்ம என்ன தான் கொஞ்சம் மேலே ஏறி நம்ம போக நினச்சாலும் போக முடியலை. ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயத்தை ஒரு மாதிரி தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து சுக்கிரனை எடுத்துக்கோம். இப்போ சுக்கிரன் கூட உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக சுக்கிரன் 6வது ராசியில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்க பொருள் பூரா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அது குக்கராக இருந்தாலும் சரி, மிக்சியாக இருந்தாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, இது டிவி மொபைலு கம்ப்யூட்டரு இப்படி எதுனாலும் சரி அது பழுதுபடணும்னு இருக்கும். ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ரிப்பேர் ஆகிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதனால சில இது பழுதுபட்டுரும். சில இதுக்கு நம்ம புதுசு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். வாங்கி தருமானா கண்டிப்பாக வாங்கி தரும். ஒரு சிலருக்கு இந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அது அல்லது மனைவி வழி வீட்டாருனால நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்குள்ள நமக்கு மனக்கசப்பு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி மனைவி வீட்டார் மேலே ஒரு அதிருப்தி வர்றதுக்கான சூழ்நிலைகள் கூட இப்போ உங்களுக்கு இருக்கதா செய்யுது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது நோய் நொடிகள் இப்போ வரலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரலாம் இந்த மாதத்தில். அல்லது உங்களுடைய கணவன் மனைவிக்கு நோய் நொடிகள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த கண்ணு தொடர்பான வகையில் கூட நோய்கள் வரும். இந்த கண்ணு வலி வருதில்ல, அது கூட ஏற்கனவே வந்திருக்கும். அப்படி வரலைன்னா கூட இப்போ ஜூன் மாதம் 29க்குள்ளே வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அது ஒரு ஜூன் 29 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கி விட்டுரும். அது ஜூன் 29 வரைக்கும் தான் இருக்கும். கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா ஜூன் 29 வரைக்கும் அந்த மாப்பிள்ளை பொண்ணு கரெக்டாக அமையாது. ஆனால் ஜூன் 29க்கு அப்புறம் கல்யாண யோகம் வந்துடும். ஒரு மாதம் அந்த கல்யாண யோகம் இருக்கும். எப்போ அது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆகாதவங்க வரன் தேட ஆரம்பிக்கணும். மணப்பெண் வேணும்னாலும் சரி, மன மாப்பிள்ளை வேணும்னாலும் தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பித்தா கிடச்சிரும். ஒன்று நிச்சயம் நடக்கும், இல்லைன்னா உறுதிப்படுத்துவோம், இல்லைன்னா கல்யாணமே நடந்துருமே. ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருந்தால் கல்யாணமே நடந்துடும். அந்த தருணம் தான் இது. அதே மாதிரி ஜூன் 29க்கு அப்புறம்
கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். கல்யாணம் நடந்து ஏதாவது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு, பிரிவினை இருந்தால் அது சரியாயிடும். மறுபடியும் கணவன் மனைவி சேர்றதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிடும். ஒருவேளை ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே டோட்டலாகவே பிரச்சனை வந்து விலகி இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு மறுதிருமணம் பண்ணணுன்னா கூட நடக்கும். அதைத்தான் அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு செய்ய போகிறார். அடுத்து சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி தான், 8ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது எப்பயுமே அந்த ஆணி மாதம்னாலே சொந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்சம் இடைஞ்சல், போட்டி பொறாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடு குறையும் தொழிலில். அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட வேலையில் வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சூரியன் வந்துலாம் வந்து கண்ணுக்குடைய கிரகம் தான். அதனால் உங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது அந்த கண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவை வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதன் வேறு அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. எப்பயுமே அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் நிறைய போராட்டம் இருக்கும். சரி, இந்த போராட்டம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஜூன் 22 புதன் வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி 9வது இடத்துக்கு போயிடுவார். அவர் போகணும் அப்படின்னா தான் மனசு நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா எதையோ இழந்தது மாதிரியே இருக்கும். எதை செஞ்சாலும் நடக்காது. எல்லாமே தடங்களாகி நின்றுக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை தேடினாலும் கிடைக்காது, வேறு ஏதாவது ஒன்று தேடினாலும் டப்புன்னு கிடைக்காது, தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஸ்கின்னில் அலர்ஜி, அந்த மாதிரிலாம் கூட கொடுக்கறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ ஜூன் 22 வரைக்கும் தான் இருக்கும் அந்த தடங்கள், பிரச்சனை, அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு 2வது ராசியில் நல்லா இருக்கிறது, அந்த 8ல் தான் இருக்குது. 2வது ராசிக்குடைகிறது 8ல் இருக்குது. 8ல் இருக்கிற போது குரு பகவானை பொறுத்தளவு 2 விஷயம் செய்வார். உங்களுக்கு காசு பணம் வேணும்னா சம்பாரித்து கொடுக்க மாட்டார், ஆனால் சொத்து வழியில் காசு கொடுப்பார். பேங்க் வழியில் கொடுப்பாரு. பேங்க் வழியில் கொடுப்பாருன்னா பேங்க்கில் லோனுக்குன்னு வேணும்னா கிடைக்கும். சொத்து வழியில் கொடுப்பாருன்னா ஏதாவது ஒரு சொத்தை விற்றோம்னா காசு கொடுக்கும், பணம் வரும். அதை வச்சு நம்ம வந்து சில பிரச்சனைகளை வந்து நம்மளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தனால தொந்தரவுன்னு வரும். குழந்தனால தொந்தரவுனா ஏதோ பிள்ளைகளை வச்சு சிரமம் வரும். ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போகணுன்னா தடங்கள் வரும். ஏதாவது விசேஷம் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு சிலருக்கு பேங்க்னால தொந்தரவு வரும். பேங்க்னால தொந்தரவுனா கடன் காட்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பேங்க்கில் நாம் வந்து அதை கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். இதை தான் வந்து அந்த குரு பகவான் செய்யும். அதே நேரத்தில் இப்போ செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்குது. செவ்வாய் 10ல் இருந்தால் நல்லது. செவ்வாய் 10ல் இருந்தால் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு வந்து தொழில் கிடைக்கும். அதே நேரத்தில் கர்ம யோகமும் இருக்கும். கர்ம யோகம்னா யார்? கர்ம யோகம்னா நம்ம சொந்தக்காரவங்க யாராவது இறந்து போகிறது, அதைத்தான் கர்ம யோகம்போ. அது யார் வேணுனாலும் அப்படி ஆகலாம். ஒரு 2 மாதத்து வரைக்கும் அந்த கர்ம யோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்காவது உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா காப்பாற்றுறது கஷ்டம்தான். அல்லது நம்ம வீட்டில் ஏதாவது பிராணிகள் இருந்தால் கூட அதுகள் கூட அந்த மாதிரி ஆகிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். ஆக கிரகநிலைகள் விருச்சிக ராசியை பொறுத்தளவு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நார்மலாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ அந்த தடங்கள், எந்த ஒரு விஷயத்தை நடக்க விடாத ஒரு கிரகம், அதெல்லாம் விலக போகுது. அப்போ அந்த ஜூன் 22 வந்தால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது. அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.